அனைவரும் மண்டியிடுவோம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்து நிற்போம். நம்முடைய ஆலயத்திற்குள் நிறைய இடம் இருக்கிறது. யாராவது ஆலயத்திற்குள் அமர்ந்து நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் ஆலயத்திற்குள் இடம் இருக்கிறது. தயவுசெய்து உள்ளே வந்து அமர்ந்து ஆண்டவரை புகழ உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமான சகோதர சகோதரி, இப்பொழுது நாம் நற்கருணை ஆண்டவரை துதிப்பதற்கு துணையாளரான ஆவியானவர் நமக்கு வேண்டும். ஆகவே பாடல் தாளிலே பாடல் இருக்கிறது. இந்த பாடல் தாள் எடுக்கணும்னு சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா யாரும் கை தட்ட மாட்டீங்க. அப்படி பாட்டு பேப்பர் வச்சுப்பீங்க. இருந்தாலும் கை தட்டினாவோட பரவாயில்ல. நீங்கள் பாடலை என்னோடு சேர்ந்து பாடலாம். கரம் தட்டி செபிக்கிறவர்கள் கரம் தட்டி பாடலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பரிசுத்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு முறை கரங்களை தட்டுவோமா? பாட்டு பேப்பர் வச்சு கை தட்டு பார்ப்போம். ஆமென். பாடுவோமா? அக்கினி ஆண்டவரே, தீனாவாய் வாரும் ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய தீமையெல்லாம் நிறைவாய் மறைய போகிறது என்று சொல்லி இது வந்து வல்லமையான ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற இருக்கிறோம். கரம் தட்டி உற்சாகமாக பாடுவோம். அக்கினி ஆண்டவரே இறங்கி வாரும் ஆண்டவர். சொல்லுமா? கரங்களை தட்டி உற்சாகமாக எல்லோருமாய் சேர்ந்து ஆண்டவரே வல்லவரை இறங்கி வாரும் ஆண்டவரே, பரிசுத்தரே எங்களை ஆட்கொள்ள வாரும் ஆண்டவர் சொல்லுமா? ஆமென். அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். இல்லைமா? சேர்ந்து பாடுவோமா? அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். மடிமாக எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? அக்கினியானவரே இயேசுவே தீனாவாய் வாரும் அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீனாவாய் வந்து விட்டால் இயேசுவே எங்கள் தீமையெல்லாம் மறைந்து விடும். உற்சாகமாக ஜீவநதியா எங்கள் மீது பாய்ந்து வாரும் ஆண்டவரே, பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளமா எங்கள் இறங்கி வாரும் ஆண்டவரே, எங்கள் தீமையெல்லாம் அகற்றிட, சோதனை எல்லாம் போக்கிட, வல்லமை நிறைவாய் கிடைத்திட இறங்கி வாரும் சொல்லுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக வாரும் ஆவியானவரே, பரிசுத்த தேவனே இறங்கி வாரும், என் உள்ளத்திலே தங்கும் சொல்லுவோம். ஆமென். ஜீவ
ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். படுவோமா? ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினியே 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 அக்கினியே, படுவோமா? அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே. எல்லாருமாய் சேர்ந்து அக்கினி 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 அக்கினியே. ஹல்லேலூயா. அக்கினி 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 அக்கினியே. அக்கினியானவரே தீனாவாய் வாருமப்பா, தீனாவாய் வந்து விட்டார் இயேசுவே, எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். ஆமென் சொல்லி சாபம் எல்லாம் மாறப்போகிறது, புது வாழ்வு நமக்கு கிடைக்க போகிறது. அக்கினிய வல்லவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் வாழ்விலுக்கு பிள்ளைய சூனிய கட்டு முடிச்சு எல்லாவற்றையும் அகற்ற இந்த இடத்திலே இன்னும் புனிதமாய் மாற இது வல்லமையான பிரசன்னத்தை இறக்கும் ஆண்டவரே சொல்லுவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த தேவனே ஹல்லேலூயா. எல்லாருமாய் சாபம் எல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். சாபம் எல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினியே, படுவோமா எல்லாருமாய்? அக்கினியே இயேசுவே, அக்கினியே ஹல்லேலூயா. அக்கினியே அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே. எல்லாருமாய் சேர்ந்து அக்கினி 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 அக்கினியே இயேசுவே. அக்கினி 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 அக்கினியே. அக்கினியானவரே அக்கினியானவரே தீனாவாய் வாருமப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். மடிமாக மடிமாக எல்லாமாய் சேர்ந்து அக்கினியானவரே இயேசுவே, ஆண்டவரே தீனாவாய் வாருமப்பா. ஹல்லேலூயா இயேசுவே, தீனாவாய் வந்து விட்டால் ஆண்டவரே தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியே 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 அக்கினி. எல்லாரும் கரங்களை உற்சாகமாக எல்லாரும் அக்கினியே இயேசுவே, ஆண்டவரே அக்கினியே. ஹல்லேலூயா. அக்கினியே அக்கினியே. ஆமென். அக்கினி 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 அக்கினியே. கொஞ்சம் பாஷா கொடுங்க. அக்கினி 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 அக்கினியே. ஹல்லேலூயா இயேசுவே. எல்லாரும் அக்கினி 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 அக்கினி. கரங்களை உற்சாகமாக ஆமென் ஆண்டவரே. அக்கினி 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 இயேசுவே 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 இயேசுவே. அக்கினி 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 அக்கினி. ஹல்லேலூயா. ஆமென். அக்கினி 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 அக்கினி. ஹல்லேலூயா. அக்கினி அக்கினி அக்கினி. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், உங்களோடு தங்குகிறார். இயேசு வல்லமை இறங்குகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே வல்லவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே இருளெல்லாம் அகற்றிட என் தெய்வம் ஒளி பிறக்க போகிறது. அக்கினியான ஆண்டவர் இறங்கி வர போகிறார். பழையன கழிக்கப்படுகிறது, புதிய வாழ்வு நமக்கு இறங்க போகிறது. இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல் ஷடாய், யெகோவா ரப்பா, யெகோவா ஈரே, எபினேசர் இறங்கி வாரும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆவியானவர் உங்களுக்கு இறங்கி அபிஷேகம் செய்ய போகிறார். உங்கள் உள்ளத்தில் இறங்கி வர போகிறார். இயேசுவே கூப்பிடுங்க, நற்கருணை ஆண்டவரே கூப்பிடுங்க. ஆவியானவரை இறங்கி வாரும் சொல்லுவார். தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை அபிஷேகமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இறைவனுடைய நம்முடைய வார்த்தை நம்மை பலமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. இயேசுவே ஆண்டவரே. ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே. ஆமென். அக்கினி 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 அக்கினியே. அக்கினி 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 அக்கினியே. ஹல்லேலூயா. அக்கினி 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 அக்கினி. இயேசுவே ஆண்டவரே. அக்கினி 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 அக்கினியே. ஆமென் சொல்லுவோமா? அக்கினி 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 அக்கினி. இயேசுவே ஆண்டவரே. அக்கினி 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 அக்கினியே. கரங்களை உயர்த்துவோம், கண்களை திறந்து ஆண்டவரை பார்ப்போம். இயேசுவே அக்கினியானவரே தீனாவாய் வாருமப்பா,
தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவன் திருப்பெயரை கூவி அழைப்போமா. ஆவியானவர் அபிஷேகமாய் மாறி இருக்கிற நாம் அன்பு, அறிவு கொண்டு, பரிவு கொண்டு, வாழ்வை கொண்டு, வாய்மையை கொண்டு, பரிசுத்தத்தை கொண்டு, இதோ ஆவியானுடைய வல்லமையோடு இயேசுவே வல்லவரே பரிசுத்த தேவனே என்று ஆர்ப்பரிப்போம். எல்லோருக்கும் வாய்த்திறன் சொல்லாமா? கூச்சப்படாதீங்க. எவ்வளவு மெத்த படிப்பாளிகளாக இருந்தாலும் இறைவன் வார்த்தையை சொல்வதற்கு நாம கூச்சப்படுறோம் அப்படின்னா நம்மளை போல முட்டாள் யாருமே இல்லை. ஆக தாவீது அரசர் எல்லாத்துக்கும் அரசராக இருந்து தன் உடலில் இருக்கிற துணி கீழே அவிழ்ந்து விழுவது கூட தெரியாமல் உடன்படிக்கையின் பேழையின்பாக நடனமாடி ஆண்டவரை ஆர்ப்பரித்து கொண்டு வந்தார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற போதெல்லாம் தாவீதின் மகனே என்று தாவீதினுடைய பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தாவீது ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்போ நாம் எல்லாரும் கரங்களை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? ஆண்டவர் துதிப்போமா? இயேசுவின் திருப்பெயரை, இயேசுவே வல்லவரே பரிசுத்தரே காப்பவரே கொடுப்பவரே அகரமும் நகரமாய் இருப்பவரேன்னு சொல்லி ஆர்ப்பரிப்போமா? இயேசுவே இயேசுவே சொல்லுங்க, எல்லாம் வாய்த்திறன் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூவர் இறைவனை நாம் வாழ்த்த போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை தொட போகிறார். இயேசுவே இயேசுவே ஆபிரகாமின் கடவுளே, ஈசாக்கின் கடவுளே சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். இதோ தந்தை கடவுள், பரிவிரக்கமுடையவர், பாவங்களை மன்னிக்கிறவர், அருள் நிறைந்தவர், பேரன்பு உள்ளவர், எல்லாம் வல்லவர், உன்னதர், நல்லவர், கொடுப்பவர், காப்பவர், அகரமும் நகரமானவர். இதோ ஆண்டவரை துதியுங்கள். இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவரே வல்லவரே சொல்லுங்க. மூவர் இறைவன் இயேசுவே ஆண்டவரே பரிசுத்த தேவனே இறங்கி வாரும் சொல்லாம. எல்லாருமா 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 ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவை இறங்கி வாரும், என் உள்ளத்திலே தங்குங்கன்னு சொல்லுங்க. அப்படியே கேளுங்க. ஆண்டவர் இயேசு உங்களை தொடுகிறார். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டே, இறைவா உன் பாதம் பற்றி கொண்டேன். இயேசுவே இயேசுவே வல்லவரே பரிசுத்தரே ஆண்டவரே, கடலாக இருக்கிற நீர், துளியாக இருக்கிறேன் நான், உன்னிலே கரை வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுமை தாங்கியாக நீர், சுமையாக நான் இருக்கிறேன். ஆறுதலிலே நனைய வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. கடலாக நீயும் துளியாக நானும், உன்னிலே நான் கரைவேன். இறைவா உன்னிலே நான் கரைவேன். இயேசுவே ஆண்டவரே பரிசுத்தரே தேவனே. ஆண்டவர் துதிக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை ஆர்ப்பரிங்க. இறைவன் மட்டும்தான் நமக்கு நிறைவாய் தர முடியும். நாம் சுமையாக இருக்கிறோம், ஆண்டவர் சுமை தாங்கியாக இருக்கிறார். ஆண்டவரே நாங்கள் உம்மிலே வைந்திருக்கிறோம். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவரே நான் ஒப்படைச்சிட்டேன், நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே வல்லவரே பரிசுத்த எல்ஷடா யெகோவா ரப்பா யெகோவா ஈரே எபினேசரே மரணாதா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். நற்கருணை பிரசன்னம் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை வல்லமை நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே சொல்லுங்க. எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் கையளிக்கிறேன், ஆண்டவரே நான் ஒப்படைக்கிறேன், ஆண்டவரே நான் உன்னை ஆர்ப்பரிக்கிறேன், ஆண்டவரே என்னை தொடுங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகமாய் மாற்றுங்க, ஆண்டவரே எனக்கு நிறைவை தாங்க, ஆண்டவரே எனக்கு வல்லமையை தாங்க, ஆண்டவரே பரிசுத்தத்தை தாங்க, ஆண்டவரே என்னுடைய சாபங்களை நீக்குங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் இருக்கிற வேதனைகளை நீக்குங்க. ஆண்டவரே நாங்கள் உம்மை புகழ வந்திருக்கிறோம், உம்மை புகழ மட்டுமே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே ஆண்டவரே இயேசு சொல்லுங்க. எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் கூடி துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஆண்டவரை துதிக்கிற போது அங்கே ஆண்டவர் இருக்கிறார். பரலோகத்திலேயே ஆண்டவர் இருக்கிறார். பரலோகம் துதித்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் நம்ம துதிக்கிற போது ஆண்டவர் நிறைவாய் இறங்கி வருகிறார். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு உமக்கு நன்றி, இயேசு உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவர் மட்டுமே ஆண்டவர். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ உன்னதர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசு நீ வாழ்பவர், இயேசு வாழ்வை கொடுப்பவர், இயேசுவே நீ பாவங்களை நீக்குபவர், இயேசு நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுப்பவர், அருள் கொடைகள்
வரங்களினால் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கண்ணீர் கவலைகள் மறைகிறது, காயங்கள் நீங்குகிறது, பாவங்கள் நீங்கப்படுகிறது, பரிசுத்த வாழ்வு கிடைக்கிறது, மறுபடியும் பிறந்த மக்களாய் மறுரூபம் ஆகிற மக்களாய் அற்புதம் அதிசயம் நடக்கிறது. வரங்கள் கனிகளை நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு முறை எல்லாம் ஜோர கரங்களை தட்டி நம்ம நன்றி நல்ல கை தட்டுவோம். நல்ல கை தட்டுங்க. ஆமென் சொல்லி கை தட்டுங்க பாப்போம். கை வலிக்கிற அளவுக்கு கை தட்டுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சர்வேசனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்க பாப்போம். நல்லா இருப்பீங்க. சிரிச்சு சொல்லுங்க, பல்ல காமிச்சு சொல்லுங்க. வெரி குட். பக்கா. நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு முறை ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நல்ல கை தட்டுவோம். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்ளுவோம். 2 நிமிஷம் தான் கேப், அதுக்கப்புறம் எழுந்துப்போம். அண்ணா 2 நிமிஷம் சொல்லிட்டு 2 மணி நேரம் பேசுவேன் அப்படின்றீங்களா? ஆராதனை இல்லை, இறை வார்த்தையிலே இல்லை, பூசையில் தான் இறை வார்த்தை கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. தூங்குறவங்க கை தட்டுங்க. அது தெரியும், தட்டும் ஒரு சிலதெல்லாம். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் தூங்குறவங்க கை தட்டுங்க. சரி, 1 2 அப்படி இப்படி இருக்குது, மாற்றிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ஆண்டவர், இயேசுவின் வல்லவர், இயேசுவின் பரிசுத்தர். மறுபடியும் கரங்களை தட்டுவோம். வெரி குட். கையை தட்டியே காலத்தை ஓட்டுருவீங்களா ஃபாதர் அப்படின்னு ஒரு சில முகம் பார்க்குது. நாங்களாம் கையே தட்ட மாட்டோம், நாங்களாம் பெரிய ஆள், நாங்களாம் கை தட்டினா எங்களாம் ஒரு மாதம் நினைப்பாங்க, அவங்களாம் அவங்க தான் தட்டுவாங்க, எங்களை தட்ட சொல்கிறீங்க. எவங்க கை தட்டுன்றது முதல்ல நாம, அதை மற்றவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க, நம்ம தான் ஃபாலோ பண்ணல. நான் நம்மளாம் பிஸ்னஸ் மேன், கலெக்டர், அப்படி பூசியில் கூட ஃபோன் வந்துச்சுன்னா கலெக்டருக்கு போகிறப்பல எந்த ஓடுவோம் டிப்பு டிப்புன்னு. இல்லை, பிரைஸில் ஒரு பங்குக்கு போயிருந்தேன், சொல்லியிருக்கிறேன் நான், எனக்கு தெரியல. இந்த பங்கில் ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு அம்மா இந்த பீம் செருப்பு ஒன்று இருக்குது தெரியுமா, குழந்தைங்களாம் போடுவாங்கள்ல, நடந்தால் டாயின் கத்தமை, அந்த செருப்பை போட்டுன்னு வந்துச்சு. கூட்டுன்னு வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சொல்லிக்கிறேன்னு எனக்கு தெரியல. பல இடங்களில் இந்த கதையை சொல்லியிருக்கேன்னா, ஆனால் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்னா எனக்கு தெரியல. நாங்கள் என்ன பண்ணோம், பூசன் பயங்கரமாக அப்படியே பக்தி மயமாக போயிடுது. எல்லாரும் அப்படியே சூசியப்பர் நிற்கிறாரு, மரியம்மா அங்கே நிற்கிறாங்க, அந்தோனியார் நிற்கிறாரு, எல்லாம் பக்தியாக போயிடுது. பூசையில் பார்க்குறேன், அந்தோனியார் அங்கே நின்றுக்கிறாரு, தோமையார் அங்கே நின்றுக்கிறாரு. ஸோ அப்படியே நின்றுக்கிறாங்க. நானும் பக்தி, இவர் வழியாக டாயின் அப்படின்ச்சு, எல்லாம் வல்ல பாயிண்ட். இந்த அந்தோனியார் சூசியப்பர் நின்று எல்லாம் அங்கே தான் பார்க்குறாங்க. எங்கே இந்த அந்தோனியார் சூசியப்பரில் நின்றுந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த டாயின் அந்த இடத்துல தான் போய் பார்க்குறாங்க. டாயின் அப்படிங்கிறது என்னது, என்ன டாயின், செருப்பு டாயின், இவர் வழியாக டாயின், எல்லாம் வல்ல பாயிண்ட். எங்களுக்கு எப்படி இருக்கும், எங்களுக்கு எப்படி இருக்கும், எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் வந்து இவர் வழியாக இவரோடு இல்லைம்மா வெயிட் பண்ணுங்கள், இந்த இவரோடு இவர் வழியாக ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன், முக்கியமான கால் வருது எனக்கு, அப்படி போய்ட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன எல்லாம் மறுகிறீங்க? ஆராதனை நடத்திட்டு வந்து ஆராதனை மட்டும் நடத்திட்டு போ, இதெல்லாம் கேட்காத, நீ ஓவராக பேசாத அப்படின்னு கேட்குறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர். பிரியமானவர்களே, ஆராதனையை நாம் ஒப்பு கொடுக்குற போது ஒரு சில செயல்பாடுகளை நாம் தெரிஞ்சுக்க வேணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை. இன்றைக்கி நான் அதை மட்டும் சொல்கிறேன். நான் திருச்சியில் ஏர்போர்ட் பங்கு இருக்குது, புரிஞ்ச அந்தோனியார் ஆலயத்திற்கு என்னுடைய வகுப்பு தோழர் இருந்தார், ஃபாதர்கிட்ட கூட சொல்லின்னு இருந்தேன். அங்கே நான் ஆராதனை கொடுப்பதற்காக, இறைவார்த்தை கொடுப்பதற்காக சென்றிருந்தேன். அப்போது சாட்சியம் சொல்லுங்கள் அப்படி சொல்லி, ஒரு யாராவது சாட்சியம் சொல்கிறீங்களோ அவங்களாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். அவங்க வந்தாங்க, நிறைய பேர் சாட்சியம் சொல்லிகிட்டே போனாங்க. ஒரு அம்மா சொன்ன சாட்சி எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சாட்சி. இப்படி புரிந்து கொண்டால் கத்தோலிக்கும் இன்னும் உயர்ந்து நிற்கும் என்று நான் நினைக்கிறேன். நாம் எல்லாம், நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நாம் எல்லாம் சிறந்த பக்தர்கள், ஆனால் நம்பிக்கையாளர்கள் அல்ல. அப்படி தானே நான் மறுகிறீங்க? நம்மை போல சிறந்த பக்தர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எதுக்கெல்லாம் பக்தி முயற்சி, அப்படியே உருளுவோம், பெறலுவோம், நடப்போம், ஓடுவோம், ஓடியாருவோம். ஒரு அம்மா அச்சரபாக்கத்தில், ஃபாதர்லாம் அங்கே அதிபர் தந்தா உதவி தந்தாருங்க, நிறைய பேர் ஃபாதரும் பார்த்துருப்பாரு. நான் எனக்கு ஒரு கண்கொள்ளா காட்சி ஒன்று மாட்சி. நான் சீக்கிரமாக போயிட்டேன், பௌர்ணமிக்கு
எனக்கு 10-11 மணிக்கு 12 மணிக்கு டாக்கு. நான் 9 மணிலாம் போயிட்டேன். ஒரு அம்மா முட்டி போட்டுன்னு போகுது, ஆள மாதிரியே வாழ்க மாதிரியே முட்டி படிக்கட்டில் போகுது மேலே. கஷ்டம், நடந்து போகிறதே கஷ்டம். நடந்து போனாலே ஒரு 4-5 முறை நடந்து போனாலே உடம்பு இழைச்சிடும். இந்த அம்மா முட்டி போட்டும்போது மரியே வாழ்க. நான் பண்ண மரியாவே போகிறா போல இருக்குது. அம்மா தாயே நல்லா இரு தாயேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். போயிட்டு கீழே இறங்கி வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அம்மாவும் இருந்துச்சு. நான் வரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, புடவை பாவாடெல்லாம் தூக்கி இறுக்கி கட்டிக்கின்னு எதிர்க்கு ஒரு அம்மாவை பார்த்துக்கின்னு, யார் மரியே வாழ்க. அந்த அம்மா என்ன பண்ணுது, எதிரில் யாரான்னு பார்த்தா அவங்க மருமக. இது ஒன்று பேச அது ஒன்று பேச, யார் முட்டி போட்டு மரியே வாழ்கன்னு போச்சுல்ல. மாதாவை வேண்டிக்கிட்டு ஜபமாலை போட்டுக்கிட்டு கல்நடைய நடந்து வந்தோம் நாங்கள். மாதாவும் திருமுகத்தை அப்படியே ஐயோ என் தாயேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறேன்ல, கட்டி பிடிக்கிறதோடு மட்டும்தான் நம்ம இருக்கிறோம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே கிடையாது. அந்த அம்மா சிறந்த பக்தர், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பாரு, முட்டி போட்டுன்னு யாருன்னா போக முடியுமா? சிறந்த பக்தர். ஆனால் நம்பிக்கையாளரா சொல்லுங்கம்மா, நம்பிக்கையாளரா? இப்போ இந்த அம்மா சொன்ன சாட்சி பாருங்கள். சொல்லிட்டதுக்கப்புறம் நம்ம சுகம் தருகிற ஜபம், அதன் பிறகு நான் திருப்பலிக்கு போகலாம். பாருங்களேன், இந்த அம்மா சொன்னாங்க, அவங்க கல்யாணமாகி கொஞ்ச நாளில் அவங்களுடைய நகையை மிஸ் பண்ணிட்டாங்க. நகையை மிஸ் பண்ணது எங்கெங்கே தேடி தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன முத்திரை அவங்களுக்கு குத்திருக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு பொருளை சரியாக பார்த்துக்காது, இது வேஸ்ட்டு அப்படின்னு மருமக மாமியார் அவங்க குடும்பத்துக்கு எல்லாரும், ஏன் உங்ககிட்டயா கொடுக்குறத்தியா, அதுக்கிட்டயா கொடுக்காத அது மிஸ் பண்ணுறோம். எப்போ ஒரு நகையை மிஸ் பண்ணதால் அந்த அம்மாவுக்கு பேர் என்ன கிடச்சிச்சு, இது பொருளை பாதுகாக்காது, இது மிஸ் பண்ணுறோம், இது வேஸ்ட் பண்ணுறோம். அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போது அங்கே அந்தோனியார் கோயில் இல்லையா நான் போனது, அங்கே அந்தோனியார்கிட்ட போய் ஜெபிக்க போனாங்க. ஜெபிக்கிறாங்க, 4 நாள் ஜெபிக்கிறாங்க. மறுபடியும் அவங்க எவ்வளோ ஜெபிக்கிறாங்களோ அவ்வளோ அவங்க மாமியார் என்ன பண்ணிச்சு, சரியில்லை, இது வேஸ்ட்டு, இது தண்டம், இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கச்சி கொட்டுச்சு. அப்போ அந்த அம்மா என்ன பண்ண, அந்த அம்மா தினமும் ஜெபித்து கண்ணீரோடு ஜெபிப்பதை பார்த்து ஒரு அம்மா பார்த்து, என்னம்மான்னு கேட்கும்போது, இது போலன்னு சொல்லும்போது, நீங்கள் ஜெபிப்பது மட்டுமல்ல, நீ பூசையில் போய் பங்கெடுத்து பூசை ஒப்பு கொடுங்க முதல்லன்னு சொன்னாங்க. அவங்க எப்போ பூசையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்களோ, பல நாட்களாக துளைந்து போயிருந்த நகை கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். இன்னொன்று, அந்த அம்மா ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு அவள் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இவங்க என்ன பண்ண, ஒரு 6 வருஷம் வீட்டிலே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணது கேட்கும்போது, ஸ்கூலில் போய் கேட்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஏம்மா 6 வருஷம் நீ இங்கே வீட்டில் இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, உன்னெலாம் சேர்க்க முடியாது, போமா. இல்லைம்மா நான் நீட்டு டெட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன், கொடுங்க வேலைக்கு போ அப்படின்ட்டாங்களாம். அவங்க திருப்பலி ஒப்பு கொடுத்து என் நகை காணாததை ஒப்பு கொடுத்தார்கள், கூடவே இந்த வேலைக்காக ஒப்பு கொடுத்தார்கள். பல வருடங்களாக பல நாட்களாக கிடைக்காத வேலை கூட அவர்களுக்கு அந்த நெக்கல்ஸ் கிடைத்தது போல் அவருக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்போ போனதுக்கப்புறம், எதை பண்ணதுக்கப்புறம், நாம் சிறந்த பக்தர்கள். யார் நம்பிக்கையாளர் தெரியுமா? யாரெல்லாம் திருப்பலியிலே முழுமையாக பங்கெடுத்து, திருப்பலி தான் ஜெபத்தில் மிக சிறந்த ஜெபம், திருப்பலியில் வேண்டி கிடைக்காத ஒரு வரம் வேறு எங்கே வேண்டாலும் கிடைக்காது என்று யார் பக்தியோடு சமர்ப்பிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வரங்கள் வாரி வாரி கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். புனித அந்தோனியார் திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கிற பக்கத்து அறையில் இருக்கிறார். பக்கத்தில் திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, திருப்பலி காண முடியவில்லையே என்று ஆதங்கத்திலே குதிக்கிறார். அவருக்கும் திருப்பலிக்கு நடக்கிற இடையில இருக்கிற அந்த சுவர் தானாக வெடிக்கிறது, உடைகிறது. திருப்பலியை பார்க்கிறார். அந்த அளவுக்கு அந்தோனியார் சிறந்த திருப்பலியிலே முழு வல்லமையோடு செயலாற்றக்கூடியவர், நற்கருணையை ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு செயல்படுத்துவார். ஆனால் நம்ம அதை மட்டும் செய்ய மாட்டோம். அந்தோனியார் கயிறை மட்டும் கட்டிப்போம். அந்தோனியாருக்கு உப்பு தூக்கி, அந்தோனியார் உப்பு கேட்டார் உங்களை, அந்தோனியார் மிளகு கேட்டார் உங்களை, மிளகு கேட்டாரா? வாங்க மிளகு மூட்டை மூட்டையாக தூக்கி வாங்க, உங்களுக்கு வாரிக்கு வர அப்படின்னு சொன்னாரா? நான் பிரசங்கத்தில் இன்னும் வளைச்சி அடிக்கிறேன். பிரியமானங்களே, திருப்பலி இப்போ பாருங்கள், இவர் திருப்பலி இல்லைன்னா கிடையாது, தெரியுமா? நற்கருணை ஆண்டவரேன்னு சொல்கிறல நற்கருணை முன்னாடி, அவர் திருப்பலி இல்லைன்னா கிடையாது. திருப்பலி இல்லைன்னா நற்கருணை ஆண்டவரே இல்லை. என்ன மறைகிறீங்க? அடிக்கிற போல தோணுதா? படிக்கிறேன் நான். அப்புறம் பிரியமான சொந்த பந்தங்களே, நாம் இந்த நற்கருணை பிரசன்னத்தில் எதை தியானிக்க போகிறோம் அப்படின்னா, புனித அந்தோனியாரை போல, அந்தோனியாருடைய வல்லமையை போல, புனித அந்தோனியார் ஆசிரியர் கிடைத்தது போல, நாம் ஆண்டவரே நான் சிறந்த நம்பிக்கையாளராக மாறணும். அதான் இன்றைக்கி நாம் ஜெபிக்க போகிறோம்.
புனித அந்தோனியார் சிறந்த நம்பிக்கையாளர். அதனால தான் கோடி அற்புதர். அவர் கண் சிமிட்னாலும் அதிசயம், கண்ணை மூணாலும் அதிசயம் இல்லையா? அவர் கண்ணை மூணாலும் அதிசயம் நடக்குது, கண்ணை திறந்தாலும் அதிசயம் நடக்குது. கோடி அற்புதர். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவர் சிறந்த நம்பிக்கையாளர். ஹல்லேலூயா. பக்தர்களை தாண்டி அவர் நம்பிக்கையாளர். நம்ம பக்தி முயற்சியில் நம்பிக்கைக்கு இட்டு செல்ல வேண்டும், நம்பிக்கைக்கு அழைத்து செல்ல வேண்டும். நம்முடைய பக்தி முயற்சிக்கு நம்பிக்கை இட்டு செல்லவில்லை என்றால் நாம் பக்தி முயற்சிகளை தவறாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆக பிரியமான சொந்த பந்தங்கள் நாம் இப்பொழுது எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். நான் நற்கருணை ஆண்டுடைய ஆராதனையில் முழுக்க வல்லமை பொருந்திய நம்பிக்கையை மட்டும் எங்களுக்கு வேறொன்று நிற்க வரம் தாரும் ஆண்டு சொல்லி ஜெபிக்க போகிறோம். கைக்கெல்லாம் உதறிக்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்தோடனே எல்லாம் இடுப்பு வலிக்குது, ஏந்துக்க முடியல. உடம்பு குறைக்கணும், குறைக்கலாம் ஏந்துக்க முடியாது. இப்போ நாங்களாம் உடம்பு குறைச்சிட்டோம் பார்த்தியா? அப்படியே லைட்டாக இருக்குது என் உடம்புலாம். ஹல்லேலூயா. அதுவாக குறைஞ்சி போச்சு, நான் குறைக்கல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னன்னா, நீ நம்பிக்கையாளனா? உன் நம்பிக்கை உன்னை சுகமாயிற்று, உன்னுடைய நம்பிக்கை பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்தது, உன் நம்பிக்கை உன் குழந்தை உயிர் பெற்று அழைச்சது, உன் நம்பிக்கை என்றுதான் ஆண்டவர் பல நேரங்களில் நம்பிக்கையை பார்த்து பாராட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை நம்பிக்கை தான். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை புரிந்து வைத்திருக்கிறார். இந்த பாட்டு கூட பேப்பரில் இருக்குது, வேணா பாடுங்க. ஒரு புது பாட்டு, நான் தான் இப்போ தான் கற்றுன்னு வந்துக்கிறேன். பழைய பாட்டாக இருக்கலாம் உங்களுக்கு, எனக்கு புது பாட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவரை மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆண்டவரை சொல்லி இந்த பாடலை பாடிய பிறகு சுகம் தரும் ஜெபத்தில் இணைந்து வல்லமையான நற்கருணை அந்த ஆசை பெற்றுக்கொள்ளும். கரங்களை தட்டி பாடலாமா? இந்த பாட்டு தெரியலனா கூட பாடுங்க எல்லாம் சேர்ந்து என்னோட. ஆமேன். இன்னும் ஆமேன். எல்லோருமாய் எல்லோருமாய் ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஆண்டவரே என்னை அறிந்திருக்கிறீர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமந்தவர். ஆமென். என்னை நீர் அறிந்தவர், ஆமென், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமந்தவர். ஆமென். நிலுமாய் கரங்களை தட்டி ஆண்டவரே என் நம்பிக்கை பெரிதாக்கும். ஆண்டவரே என்னை அறிந்திருக்கிற நீர், நான் உன்னை அறிந்து கொள்ள விசுவாசம் தேவை, உன்னை அறிந்து கொள்ள நம்பிக்கை தேவை, உன்னை அறிந்து கொள்ள உடைய ஆற்றல் தேவை. எங்களுக்கு இன்னைக்கு நீ கொடுக்கணும் சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுவே, ஆண்டவரே பரிசுத்தரே, ஹல்லேலூயா. ஆமென். நான் கைத்தறி உற்சாகமாக ஆமென் இயேசுவே. ஹே ஜரா. தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிகின்றீர், சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புதுபலன் எனக் அளித்தீர். தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிகின்றீர், சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புதுபலன் எனக் அளித்தீர். கண்ணீரில் கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். எல்லோருமாய் ஆண்டவரே, ஆண்டவரே. கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமந்தவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமந்தவர். தூசியும் சாம்பலுமாய் ஆண்டவர் உயர்த்தி கொண்டிருக்கிறார், நம்மை உயர்த்துவார். நம்முடைய வேதனைகள், சோதனைகள், இடர்பாடுகள், நெருக்கடிகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் துறக்க வேண்டும், எல்லாவற்றையும் தூக்கி எறியப்பட வேண்டும். இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே நம்பிக்கை பெரிதாக்க சொல்லுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆமென். தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் ஈந்தளித்தீர்.
தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் ஈந்தளித்தே நன்மைகளை எண்ணி பாடுவே என்றும் நல்லவரே உம்மை போற்றுவே. ஆண்டவரே நன்மைகளை எண்ணி பாடுவே என்றும் நல்லவரை உம்மை போற்றுவே. இளமாய் சேர்ந்து என்னை நீர் அறிந்தவர் என் உள்ளம் புரிந்தவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தை போல் தூக்கி சுமந்தவர். ஆண்டவரே தாயினும் மேலானவர் என்னை தந்தை போல் தூக்கி சுமந்த. ஹல்லேலூயா இயேசுவே தாயினும் மேலானவர் என்னை தந்தை போல் தூக்கி சுமந்தவரை சொல்வார். ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவரே தாயினும் மேலானவர் என்னை தந்தை போல் தூக்கி சுமந்தவர். எல் ஷடாய் ஆண்டவரே தாயினும் மேலானவர் என்னை தந்தை போல் தூக்கி சுமந்தவர். பிரிமல் ஜெபிக்க போகிறோம். அதே ஜீமனை பிடிச்சிங்க, ஜீமனை பிடிச்சிங்க. இரண்டு கரங்களை இதயத்தில் வைத்துக் கொள்வோம். கண்களை மூடுவோம். ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். பிரிமல் என்ன ரொம்ப நேரம் நிற்க முடியலன்றவங்க மட்டும் உட்காந்துக்க. என்னால் முடியும் ஆண்டவரே சொல்லுங்க மட்டும் நின்று நாம் இறைவனை மட்டுமே ஆர்ப்பரித்து ஜெபங்களை கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். எஸ்ஐயா இறைவாக்கிட 43:4 அழகாக பதிவு செய்கிறது. என் அன்பு கூறியவன், என் மதிப்பு கூறியவன், என் பார்வையில் விலையேற பெற்றவன். ஆமென். அந்த ஆண்டவர் நம்மை இதோ இந்த நேரத்திலே நம்முடைய ஜெபங்களை ஒப்பு கொடுக்குது. அதை நிறைவேற்ற போகிறார். எல்லோரும் ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே பரிசுத்த தேவனே, தந்தை மகன் தூய ஆவியானவரே, வல்லமை தருகிறவரே, ஆற்றலை தருகிறவரே, ஜெபிக்க போகிறோம். என்னென்ன ஜெபங்கள் நிறைவேற வேண்டும் என்று ஓடி வந்திருக்கிறோமோ அந்த ஜெபத்தை எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் உங்களை தொட போகிறார். இயேசுவே நீ தொட்டால் போதும் என்று இரத்த போக்கினால் பாடுபட்ட பின் ஆண்டவருடைய அந்த ஆடையுடைய ஓரத்தை தொட ஓடி வந்தார். அந்த ஆடையை தொட்டாலே போதும், எனக்கு உடலிலே அற்புதம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். எதையெல்லாம் நிறைவேறவில்லையோ அதையெல்லாம் ஒப்பு கொடுங்க பிரியமானங்களே. ஆண்டவர் உங்களை தொட போகிறார். இயேசுவே 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 உங்க அன்போட அளவ என்னால அளந்து பார்க்க முடியல. உன்னோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவும் போதல. உங்க நன்மைய என்ன நாளும் போகல. ஆண்டவருடைய அன்பு பெரிது பிரியமானங்களே. அந்த அன்பரிடம் நான் கேட்க போறோம். உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. கேட்கலாமா? ஆண்டவரே எனக்கு குழந்தை வரம் இல்லை. இந்த நாள் மிகவும் விசேஷமான நாளாக எனக்கு மாறப்போகிறது. எனக்கு ஆண்டவர் குழந்தை வரத்தை தரப்போகிறார். உன்னுடைய கர்ப்பப்பை ஆண்டவர் தொடப்போகிறார். உன்னுடைய உயிரணுக்களை ஆண்டவர் பலமாய் மாற்றப் போகிறார். வயதாகி போனாலும் ஆண்டவரை நம்புவோர் ஒருபோதும் கைவிடப்பட்டதாக சரித்திரத்தில் இல்லை. அதனால் உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல வரன் அமைய போகிறது. கேளுங்க ஏசப்பாகிட்ட, தந்தை மகன் தூய ஆவியானவரே இத கொடுங்க ராஜா சொல்லுங்க. குழந்தை வரம் இல்லாதவங்களா கேளுங்க கண்ணீரோடு. ஆண்டவரே அண்ணாவை நினைத்த தேவன் உங்களை நினைக்க மாட்டாரா? அண்ணாவை நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே. ஐயா கேளுங்க ஆண்டவர்கிட்ட, யாருடைய குழந்தைக்காக குழந்தை வரம் தேடி வந்திருக்கிறீங்களோ கேளுங்க. அப்பா அண்ணாவை நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே. அப்பா ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரப்போகிறார். இயேசு உங்களை ஆசீர்வாதம் தரப்போகிறார். ஆண்டவரே உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, இயேசுவே தந்தை மகன் தூய ஆவியானவரே, தந்தை மகன் தூய ஆவியானவரே. கேட்கலாமா? மூவர் இறைவன் திருப்பெயரை சொல்லி அழைப்போம். குழந்தை வரம் இல்லாதவர்களே, திருமண வரத்திற்காக
எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆண்டவர் தந்தை மகன் தூய ஆவி இயேசுவின் ரத்தம் அவர்களை தொடுகிறது. ஆமென். வல்லவர் உங்களுடைய கர்ப்பப்பையை தொடுகிறார், உங்களுடைய உயிர் அணுக்களை தொடுகிறார், உங்களுடைய உள்ளத்தை தொடுகிறார், உடல் உறுப்புகளை தொடுகிறார். இயேசு உங்களை பலமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இயேசுவே இயேசுவே இயேசுவே. கேட்கலாமா எல்லாரும்? இயேசுவே இயேசுவே எல்லாரும் கேட்கலாமா? ஆண்டவரே, குழந்தை வரம் இல்லாதவங்க எல்லாம் குழந்தை, இப்பொழுது அது மிகவும் 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 கேள்விக்குறியாக இருக்கிறது. திருமணம் ஆகிறது, நிறைய நபர்களுக்கு குழந்தை வரம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவர்களை தொட வேண்டும். இயேசு அவர்களை தொட வேண்டும். ஆண்டவரை தொட்டால் போதும், எல்லா பலவீனம் எல்லாம் பலமாக மாறுகிறது. கண்ணீர் கவலைகள் மறைகிறது, காயங்கள் எல்லாம் சுகமாய் மாறுகிறது, வரங்கள் கிடைக்கிறது, வல்லமை பெறுகிறது, அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. சாட்சிய வாழ்வை நான் வாழ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்கலாமா? இயேசுவே 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 இயேசுவே. கேட்கலாமா எல்லாரும்? ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டவர்கள், சிறப்பாக கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சுகமாய் மாறணும். எல்லாரும் ஆண்டவர் தொடணும். இதயத்தில் பிரச்சனை, மூளையில் பிரச்சனை, வயிற்றில் பிரச்சனை, முதுகில் பிரச்சனை, எல்லா இதயத்தில் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, ரத்தத்தில் பிரச்சனை, திசுவில் பிரச்சனை, எலும்புல பிரச்சனை, ஆண்டவரே தொடுங்க சொல்லுங்க. தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டுடைய ஆசீர்வாதம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் கேட்கலாமா? ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே. கேட்கலாமா இப்போது எல்லாரும்? தந்தை மகன் தூய ஆவியானவரே, தந்தை மகன் தூய ஆவியானவரே, தந்தை மகன் தூய ஆவியானவரே, சுகமாய் மாற்றும் தந்தை மகன் தூய ஆவியானவரே, இந்த ஜெபத்தை நிறைவேற்றும் தந்தை மகன் தூயாவே, வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கொடுன்னு சொல்லுங்க. ஆண்டவரே இயேசுவே இயேசுவே. கேட்கலாமா? ஆண்டவரே இயேசுவே 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 இயேசுவே. கேளுங்க. ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னம், ஆண்டவருடைய பரிசுத்தமான பிரசன்னத்திலே கேளுங்க. எல் ஷடாய் எல்லோக ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. யாவே கடவுளுடைய ஆற்றல் இறங்குகிறது. தந்தை மகன் தூயாவுடைய வல்லமை இறங்குகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேட்கலாமா? ஆண்டவரே இயேசுவே இயேசுவே, என் உயிரே என் அருகே நீ இருப்பாய். கூப்பிடுங்க ஆண்டவரே. இயேசப்பா வாங்க ஆண்டவரே, நீ என் பக்கத்தில் இருந்தா போதும். இயேசுவே என் உயிரே என் அருகே நீ இருப்பாய். ஆண்டவரே என் அருகே நீ இருப்பாய். ஜீவ தண்ணீர் இறங்குகிறது, இயேசுவின் வல்லம் இறங்குகிறது. இயேசுவே என் உயிரே என் இதயம் நீ இருப்பாய். இயேசுவே இயேசுவே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்போது கேட்கலாமா? இயேசுவே வல்லவரே, வாய் திறந்து கேளுங்க. இயேசுவே இயேசுவே கொடுங்க ராஜா. இயேசுவே கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க. இயேசுவே என் இதயத்தில் இறங்குங்க. இயேசுவே என் உயிரில் இறங்கு. இயேசுவின் துணையாக வாருங்க. என்னுடைய வல்லமையாய் மாற்றுமாடு ஆண்டவரே. உலகம் என்னை வெறுத்தாலும் கூட ஆண்டவரே, நீர் என்னை வெறுக்காதவர் நம்பி வந்திருக்கிறோம். வேண்டுகிற எல்லோருக்கும் ஆண்டவர் வரங்களை தந்து கொண்டிருக்கிறீர். பரதேசியா இருக்கிற நாங்கள் ஆண்டவரே, இதை பிச்சை கேட்கிறோம் ஆண்டவரே. என் பிச்சை, இந்த பிச்சையை நிறைவேற்றுமான்னு சொல்லுங்க ஆண்டவர். இயேசு உங்களை தொடுகிறார். எல்லோரும் கரங்களை உயர்த்துவோமா? எல்லோரும் கரங்களை உயர்த்தும் ஆண்டவரை பார்ப்போம். இயேசு கொடுங்க ராஜா. கேளுங்க ஆண்டவரே இயேசுவே. இப்போது கேட்கலாம். ஹல்லேலூயா. அப்பா யாருமே இல்லை ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இயேசு உங்களை தரப்போகிறார். கேளுங்க எல்லாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேட்கலாமா? இயேசுவோட போய் கேளுங்க. எதையெல்லாம் ஜெபங்கள் நிறைவேற வேண்டுமோ, உன் குடும்ப பிரச்சனைகள், வீடு கட்ட முடியல, நிலம் வாங்க முடியல, வீட்டில் ஒரே பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம், எங்களுக்கு சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, தொந்தரவாக இருக்கிறது, என் குடும்பம் என்னை வெறுத்து கொண்டு இருக்கிறது. இயேசுவே 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 கேளுங்க. ஆண்டவரே இயேசுவே இயேசுவே கேளுங்க. யாருமே இல்லாதவர்கள் ஆண்டவர் இருக்கிறார். உன்னை ஒதுக்கினாலும் என் தேவன் இருக்கிறார். இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே. கேட்கலாமா? ஆண்டவரே ஆண்டவரே கொடுங்க ராஜா. யாருமே இல்லை ஆண்டவரே. தாயை போல என்னை தேடி வந்தவரே, வியாதி படுக்கையில் நான் இருக்கிறேன், காயங்களை ஏற்றுக்கொண்டேன், காயங்களை ஆற்றும் ஆண்டவரே. எதிர்காற்று என் வாழ்க்கையை வீசுகிற போது காயங்களை எல்லாம் ஆண்டவரே நங்கூரமா இறங்கி வாரும் ஆண்டவரே. போகிற போதும் வருகிற போதும் நான் மூழ்கிறால் அழைத்தவர் நீ இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவை தொடுங்க சொல்லுங்க. இயேசுவை தொடுங்க. தந்தை மகன் தூயாவின் தொடுங்க. சிலுவை அடையாளம் வரைங்க. உங்களுடைய உடலிலே சிலுவை அடையாளம் வரைந்து முத்திரை செய்யுங்க. தந்தை மகன் தூயாவின் பேரால் நான் முத்திரை செய்யப்படுவேன். தந்தை மகன் தூயாவின் பேரால் வியாதி நீங்குகிறது. தந்தை மகன் தூயாவின் பேரால் எனக்கு வரங்கள் கிடைக்கிறது. தந்தை மகன் தூயாவின் பேரால் எனக்கு எல்லாம் நடக்கிறது. தந்தை மகன் தூயாவின் பேரால் எனக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா. தொடுங்க ஆண்டவரே. இயேசுவே வல்லவரே. வியாதி படுக்கையிலே நான் இருந்த வேளையிலே காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே. எதிர்காற்று வீசும் நேரம், என் படகு மூழ்கும் நேரம், நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே. நான் போகும் பாதையிலே, நான் விழுந்த வேளையிலே அழைத்தவர் வந்தீரே, அன்புகரம் நீட்டினீரே. காயங்களை ஏற்றவரே,
காயங்களை ஆற்றினீரே. நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே, அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே. இயேசுதான், என் இயேசுதான். ஆண்டவரே இயேசுவே வல்லவரே, இயேசுதான், என் இயேசுதான். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், கவலைப்படாத. யாரும் இல்லா என்று நான் அழுத போது தாய போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான். இயேசுவே ஆண்டவரே, இயேசுதான், என் இயேசுதான். ஆண்டவர் இயேசுவேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார். வாழ்பவரே, வளர்ப்பவரே, காண்பவரே, காப்பவரே, சுகம் தருபவரே, வாழ்வை தந்தவரே, உமக்கு நன்றி. வல்லவரே, நன்மை செய்பவரே, சுமப்பவரே, கருத்தா எங்களை மேய்ப்பவரே, கருவிலே என்னை தேர்ந்து கொண்டு எங்களை ஏற்றுக்கொண்டவரே, வாழ வைக்கிற உமக்கே நாங்கள் நன்றி. ஹல்லேலூயா, thank you ஜீசஸ். ஆமென். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். கரங்களை தட்டி நம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நல்லா கை தட்டும். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு முறை ஜோரா கரங்களை தட்டி ரிலாக்ஸ். கால் வலிக்குதா? கால் வலிக்கிறதா? கால் வலிக்கிறதா? நம்ம ஒரு சிலுவை அடையாளம் வரைந்து பிறகு நம்ம ஆண்பிற்கு தம்பலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஒரே ஒரு சாட்சி என்னுடைய வாழ்க்கையில். நிற்கிறீங்களா? ஒரு 2 நிமிஷம் நிற்கிறீங்களா? அதுக்கு ஆண்பிற்கு தம் போயிடலாம். மவுண்டில் இருக்கும்போது காது அதிகமாக இப்படி பண்ணிகிட்டே இருந்தா, செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணால் எனக்கு வந்த ஒரு நோய் ஒன்று வரும். எனக்கு காது அடிக்கடி நான் அப்போ இருக்கும்போது இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போது அப்படியே பல்ச் ஆகி போச்சு, பெருசாகி போச்சு. அந்த அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்று காது பெருசாகிடும், இன்னொன்று காது ரொம்ப சுருங்கிடும். இதான் அந்த நோயினுடைய அறிகுறி. எனக்கு பண்ணா போல் ஆப்ரேஷன் யாருக்குமே பண்ணல. இந்த ஆப்ரேஷன் பண்ணி இந்த பட்டன் போகிறோம் தெரியுமா? பட்டன் தெரியுமா? இது போல் பட்டன் பெருசாக வச்சு தைச்சிட்டாங்க. இது போல் ஆப்ரேஷன் கேட்டு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? எனக்கு இன்னும் கூட கிண்டல் பண்ணுவாங்க மவுண்டில். இந்த பட்டன் வச்சுக்கினே நற்கரணை ஆராதனை பண்ணேன் போயிட்டு ஒரு கெபியில். பட்டன் வச்சு தைச்சிட்டாங்க. அது என்ன ஆப்ரேஷன்? அதான் ஆப்ரேஷன் அப்படின்ட்டாங்க. அது கொஞ்ச நாள் சரியாச்சு, பட்டன் எடுத்துட்டாங்க. அதே போல் ரீசண்டாக இப்போது அதே போல் எனக்கு வலி எடுத்து பல்ச்சாக இங்கே வந்துச்சு இந்த காதில். ஏன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது, எதுவும் இந்த தடவை எதுவும் பண்ணல, ஏன்னு பார்த்தேன். மறுபடியும் பயமாகி போச்சு. முதல்ல கால் பெருசாகிடுமோ, சுருங்கிடுமோ. பிரியமானங்களே, சிம்பிள். நான் என்ன பண்ணேன், எப்போவுமே செய்வது உண்டு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த வழியாக இருந்தாலும் சிலுவை அடையாளம் அடிக்கடி வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன் அந்த இடத்துல. நான் இது பலமுறை சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட. ஒரு கேன்சர் கட்டிய சுகமாய் மாறி இருக்கிறது. நான் இங்கே இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு அப்போதுலேருந்தே ஜெபம் பண்ணி முடிச்சு வரும்போது எப்போ பார்த்தாலும் ஞாபகம் வரும்போதெல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிகிட்டே இருந்தேன். ரொம்ப நாளாக இருந்த அந்த இடம் இப்போது முழுமையாக அந்த இடமே சுகமாய் மாறி எனக்கு அந்த பிரச்சனை இல்லாமல், வலியே இல்லாமல் பரிசுத்தமாக மாறி போச்சு. அந்த பிரச்சனை இல்லை. என்ன சொல்ல வர அப்படின்னா, நமக்கு இறைவன் சிலுவை வல்லமையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய எல்லா வழிபாடுகளும் சிலுவை அடையாளத்தில் தான் தொடங்குகிறது, முடிவதும் சிலுவை அடையாளத்திலே முடிகிறது. அதை நாம் ஏன் பயன்படுத்த மாட்டேன்றோம் என்றது தான் கேள்விக்குறி. தந்தை மகன் புனித அந்தோணியார் சிலுவை அடையாளம் வரைந்து நஞ்சு கலந்த சாப்பாடை சாப்பிட்டார். புனித அந்தோணியார் ஜெபம் பண்ணின்னு இருக்கும்போது ஒரு பிசாசு வந்துச்சு. சின்ன குழந்தையா நற்கரணை பிரசனை உட்காந்து ஜெபம் பண்ணும்போது பிசாசு வந்து பயமுறுத்திச்சு. தரையில் சிலுவை அடையாளம் வரைஞ்சி அதை விரட்டினார். இன்னும் கூட அவர் சிலுவை அடையாளம் வரைஞ்ச அந்த இடம் அங்கே இன்னும் சிலுவை அடையாளம் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஒரு ஆசீர்வாதம். அதுவும் நற்கரணை பிரசனத்தில் நீங்கள் செய்வீர்களானால் உங்களுக்கு வல்லமை இன்னும் பெருகுகிறது. எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நீங்கள் சிலுவை அடையாளம் வரைந்து முத்திரை செய்து உங்களை பரிசுத்தம் மாற்றிக்கொண்டே இருங்கள். இறைவன் உங்களுக்கு சுகமை மாற்ற. அதனால ஒரே ஒரு முறை மட்டும் நாம் சிலுவை அடையாளம் வரைந்து முத்திரை செய்து மாண்பெருகிதம் பாடலாம். பிரைஸ் தி லார்ட். பல்லமா எப்படின்னா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் இயேசுவின் ரத்தத்தால் நான் முத்திரையிடப்படுவேனாக. அவ்வளோதான். ஆமென். பல்லமா ஒரே ஒரு முறை பல்லமா. நீங்கள் வீட்டில் எத்தனை முறை வேணால் பண்ணிங்க, இப்போ டைம் இல்லாதால் ஒரே ஒரு முறை பல்லமா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் இயேசுவின் ரத்தத்தால் நான் முத்திரையிடப்படுவேனாக.
பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து ஆண்டவரோடு பயணிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவு ஆசீர்வதிப்பார். முழந்தால் படியிட்டு மாண்புமிகுதம் பாடி இறைவன் தருகிற ஆசீரை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ்ந்திட அருள்வீராக. இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உமை மன்றாடுகின்றோ. எல்லோரும் நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி இறைவன் தருகிற வல்லமை பெற்றுக்கொள்வோம்.